வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பாலக் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் பாலக்கீரையை பிளான்ச் பண்ணி எடுத்து நான் மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து விழுதாக அரைச்சிட்டோம். இப்போ நம்ம கோதுமை மாவோட 1 கப் கோதுமை மாவோட இந்த அரைச்ச விழுதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். 1 கப்பு கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, அரைச்ச பாலக்கீரை விழுது, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான தண்ணி விட்டு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சாச்சு. இது நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் மாவு எடுத்து பால் செஞ்சு நம்ம சப்பாத்தி உருட்டிக்கலாம். இந்த உருண்டையை நம்ம தேய்ச்சிக்கலாம், சப்பாத்தியாக தேய்ச்சிக்கலாம். தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி தோசைக்கல்ல வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக வரும். சிம்லேயே வச்சு 2 பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பாலக் சப்பாத்தி. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க. அப்படியே என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.